நமது RGPM மிஷனரி ஊழியத்தின் தரிசனம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்துவின் உபதேசத்தில் கற்றுக் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற்றுவதே எமது நோக்கம். இந்த மிஷனரி பணியில் முதுகெலும்பாய் திகழ்ந்தவர் மிஷனரியின் தாயார், காலம் சென்ற திருமதி இயேசுவடியாள் அவர்கள். இந்த RGPM மிஷனரி ஸ்தாபனம் 2004ஆம் ஆண்டு மிஷனரி டி. சுரேஷ்குமார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு குடும்பமாக ராஜஸ்தானில் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். இந்த மிஷனரி ஸ்தாபனம் தனிநபரால் ஆரம்பிக்கப்பட்டாலும் தற்போது கமிட்டியாக உருவாக்கப்பட்டு பிரதர் சாம் எஸ். ஜவஹர் அவர்கள் தலைவராகவும் பிரதர் சந்திரதாஸ் அவர்கள் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார்கள். தற்போது ராஜஸ்தானில் 7 மாவட்டங்களில் மிஷனரி பணி நடந்து வருகிறது. இந்த ஊழியங்கள் சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் கிராம ஊழியங்களை சார்ந்தது. நமது மிஷனரி பணி தற்போது 98% குக்கிராமங்களிலே நடைபெற்று வருகிறது. இங்கு வாழும் ஜனங்கள் பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, அசுத்தாவிகளின் தொந்தரவு, பாவ பழக்க வழக்கங்கள் இவைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறார்கள். நமது மிஷனரி ஊழியத்தின் மூலம் தற்போது இயேசு கிறிஸ்து அநேகருடைய அசுத்த ஆவிகளை துரத்துகிறார், வியாதிகளை குணமாக்குகிறார், மந்திர கட்டுகளில் இருந்து பூரண விடுதலை கொடுக்கிறார். அநேகர் பாவக்கட்டுகளில் இருந்து விடுபட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் தேவராஜ்யத்தின் நல் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் பரிபூரண சமாதானத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். RGPM சபை தரிசனம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார் என்ற வசனத்தின்படி தற்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபைகளிலே சேர்க்கப்படுகிறார்கள். தற்போது 12 ஆலயங்கள் RGPM ஸ்தாபனம் மூலம் கட்டப்பட்டுள்ளது. மீதமுள்ள சபைகள் மரத்தடிகளிலும் மாட்டு தொழுவங்களிலும் சுத்தமில்லாத மண் வீடுகளிலும் நடைபெற்று வருகிறது. ஆலயத்திற்கு வரும் விசுவாசிகளுக்கு வேத ஆராய்ச்சி கூட்டங்கள், சிறுவர் கூட்டங்கள், வாலிபர் முகாம்கள், விசேஷித்த கூட்டங்கள் மூலம் கர்த்தரை பற்றிய அதிகமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம். இதிலே வசனத்தில் தேறினவர்கள் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவித்து கிறிஸ்துவை அறியாத அநேகரை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். விசுவாசிகள் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த நாட்களில் கட்டளையிடுகிறார். RGPM சிறுவர் ஊழியம். ராஜஸ்தானில் குக்கிராமங்களில் மூட நம்பிக்கையால் மூழ்கியிருக்கும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் பிள்ளைகளை 10 அல்லது 12 வயதிலே திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு சீரழிக்கப்படுகிறது. எனவே நமது RGPM மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக கிராமங்களில் இருக்கிற அநாதை பிள்ளைகள், மிகவும் கஷ்டப்படுகிற நமது விசுவாசிகளின் பிள்ளைகள் ஆகியோரை நமது டுங்கர்பூர் சிட்டியிலிருந்து RGPM தலைமை வளாகத்தில் அமைந்துள்ள சிறுவர் காப்பகத்தில் தங்க வைத்து நமது RGPM பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் நல்வாழ்வின் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். தற்போது 61 பிள்ளைகள் நமது காப்பகத்தில் வளர்ந்து வருகிறார்கள். மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து ஒரு சில விசேஷித்த தேவ ஊழியர்கள் நமது ராஜஸ்தான் மிஷனரி பணித்தளத்தில் நமது மிஷனரிகளோடு இணைந்து ஊழியத்தை உற்சாகப்படுத்தினார்கள். ராஜஸ்தானில் கர்த்தரின் ராஜ்ய
கட்டப்படுவதற்கு உதவி செய்து வருகிற சபையார் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, என் மனமே. சுவிசேஷமா உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, என் மனமே. சுவிசேஷமா ஒரு ஏக்கர் மாளிகையுண்டு, உனக்கு காரோடும் உல்லாச வாழ்க்கையும் உண்டு. ஊரோரம் ஒரு ஏக்கர் மாளிகையுண்டு, உனக்கு காரோடும் உல்லாச வாழ்க்கையும் உண்டு. ஊடு விட்டு ஆவி செல்லும் நாளில் அன்று, ஊடு விட்டு ஆவி செல்லும் நாளில் அன்று, உன் கூட வர இவை ஏதும் உண்டோ சொல்லு, உன் கூட வர இவை ஏதும் உண்டோ சொல்லு. சுவிசேஷமா உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, என் மனமே. சுவிசேஷமா பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீது முடிசூடி வாழ்ந்தாலுமே, பொன்னோடும் பொருளோடும் புகழோடுமே இந்த புவி மீது முடிசூடி வாழ்ந்தாலுமே, பாவத்தில் மீட்பின்றி மரித்தாயென்றார், பாவத்தில் மீட்பின்றி மரித்தாயென்றார், நித்திய பாதாள நரகத்தின் பங்காளிதான், நித்திய பாதாள நரகத்தின் பங்காளிதான். சுவிசேஷமா உலக சுக போகமா ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே,
என் மனமே சுவிசேஷமா. பாவவினை தீரத்தான் இயேசுவே அன்று தம் ஜீவனை தந்து மரித்தாரென்று. உன் பாவவினை தீரத்தான் இயேசுவே அன்று தம் ஜீவனை தந்து மரித்தாரென்று. இதயத்தில் விசுவாசம் கொள்வாயென்றார், இதயத்தில் விசுவாசம் கொள்வாயென்றால் இந்த கணமே நீ பரலோக பங்காளிதான், இந்த கணமே நீ பரலோக பங்காளிதான். சுவிசேஷமா உலக சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, என் மனமே. சுவிசேஷமா உலக சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, என் மனமே. சுவிசேஷமா